ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷாሎም டு ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ லாஸ்ட்டு சண்டே இது. என்னுடைய ஃப்ரெண்டு ஸ்கூலில் ஃபன் ஃபேர் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவுமே சூப்பர்வா இருந்தது. ஸோ அதோட கிளிப்பிங்ஸ் எல்லாமே வந்து வீடியோவில் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இதில் என்னென்ன கேம்ஸ் இருந்தது, அந்த கேம்ஸ் வந்து ஏன் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நான் மிஸ் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, நான் 2 இயர்ஸாக மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எல்லாமே வந்து 1 மினிட் கேம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 to 12 1 மினிட் கேம்ஸ் இருந்தது. இதில் பார்த்தீங்கன்னா, இப்போது பெரியவன் வந்து விளையாடிட்டு இருக்கிறது மல்டி டாஸ்கிங். அதாவது வந்து இந்த பெலூன் கீழவும் விழக்கூடாது. அண்ட் பின்ல இருக்கிற எல்லா பால்ஸையும் வந்து கிளாஸ் மேலே ஃபுல்லாக அடக்கிடணும் 1 மினிட்குள்ளே. ஸோ இது வந்து நம்ம பிரைன் எப்படி மல்டி டாஸ்க்குக்கு கேலிபராக இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது ஒரு ஆக்டிவிட்டி. ரொம்பவுமே சூப்பர்வாக இருந்தது. ஒவ்வொரு கேமும் ஒவ்வொரு விதமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளீஸ் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். எனக்கு வந்து எல்லா டீச்சர்ஸ்கிட்டையுமே பேசுகிறதுக்கு டைம் கிடைக்கல. எல்லா இடத்துலையுமே க்ரௌடாக இருந்தது. ஆனால் ஒரு மிஸ் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்க சொன்னதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ சின்னவன் விளையாடிட்டு இருக்கிறது வந்து கலர் கலர் ஸ்டோன்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்தந்த கலர் ஸ்டோனை அதுக்கு உண்டான கிளாஸில் வந்து போடணும். இதில் 2 கலர் வந்து இல்லாத கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, கன்ஃப்யூஸ் பண்ண வேண்டி. நான் அங்கே நின்று இவனை வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த கேமை வந்து கேர்ள்ஸ் ரொம்ப சூப்பர்வாக ஆடினாங்க. கேர்ள்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, எந்த கலர் வந்து ஃபஸ்ட்டு கைக்கு கிடைக்குதோ அதையே எடுத்துகிட்டு அந்த டம்ளரை பார்த்து போட்டுட்ருந்தாங்க. ஆனால் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் பாருங்கள், ஒரே கலரை சூஸ் பண்ணி அந்த அந்த கிளாஸ்லேயே போட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, அது தேடுறதுக்கே லேட் ஆகிடும் இல்லையா? ஸோ இது வந்து என்னுடைய அப்சர்வேஷன். கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக விளையாடிட்டு இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. இதில் வந்து சின்னவனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் பெருசாக இல்லை. அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு கேமுக்கு போனோம். எல்லாமே 1 1 மினிட் தான். இந்த 3வது கேமில் பார்த்தீங்கன்னா, ஒரு லெட்டர் வந்து அவங்க ஷஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த லெட்டரை வந்து குழந்தைகிட்ட காட்டுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அவனுக்கு ஜி வந்திருக்கு. ஸோ அவன் என்ன பண்ணணும்னா, அந்த ஜி லெட்டர் வந்து எந்த நியூமரிக், அதாவது எந்த நம்பரில் வருது, ஏபிசி டிஇஎஃப்ஜி. ஸோ அது வந்து 7th லெட்டர் இல்லையா ஆல்ஃபாபெட்டில். ஸோ 7 நம்பரை வந்து இங்கே நம்பர்ஸும் ஷஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த நம்பரை வந்து தேடி அந்த லெட்டர் மேலே வைக்கணும். நம்ம சின்னவனுக்கு வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸு. நான் சொன்னேன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி வேறவங்க விளையாடுறத பார்த்துட்டு போனேன். லெட்டர்ஸ் தானே, நம்பர்ஸ் தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு போனார். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது தம்பின்னு இதுலேயும் வந்து தோற்று போயிட்டார். அதுக்கப்புறம் பால்ஸ் வந்து இந்த கலர் மேட்ச் பண்ணுறது. அதாவது ஃப்ரண்ட்டில் எந்த கலர் இருக்கோ அதையே எடுத்துகிட்டு அந்த 5 ரோஸ்லேயும் வந்துட்டு சேம் கலர்ஸ் பண்ணணும். அண்ட் கலர்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, டிப்பிக்கல்ன்றதை விட ரொம்பவுமே கான்சன்ட்ரேஷனாக பண்ணுற மாதிரி ஒர்க்கு. நாங்கள் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நின்று பார்த்தேன். யாருமே இது சரியாக பண்ண மாதிரி எனக்கு தோணலை. பட் இது ரொம்ப எப்படி சொல்கிறது, நம்ம பிரெயினை வந்து ஷார்ப் ஆக்கக்கூடிய ஒரு கேம் தான். பெரியவன் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணான், ரொம்பவுமே பெஸ்ட்டாக ட்ரை பண்ணான். பட் ஒரு பால் வந்து மிஸ் ஆகிடுச்சு அவனுக்கு. ஒரு பால் மிஸ் ஆனாலே 4 ரோவுமே மிஸ் ஆகிடும். ஸோ அதனால் அவன் கொஞ்சம் வெக்ஸ் ஆனான். பட் இந்த மாதிரி கேம்ஸ் இதிலெல்லாம் போகும்போது நமக்கு பார்ட்டிசிபேஷன் தான் இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா? ஸோ அதை சொல்லி அவனை கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டோம். பட் இந்த கேம்ஸ்க்கெல்லாமே வந்துட்டு நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுறது இல்லாமல் ஜெயிச்சா அதுக்கும் வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்களா, இது எங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. நாங்கள் பாட்டுக்கு போயிட்டு சும்மா கேம் தானே அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கூட வந்து வெறும் 20 ருபீஸ் தான். ஸோ 20 ருபீஸ் பே பண்ணிவிட்டு நாங்கள் பாட்டுக்கு விளையாடிட்டு வந்துட்டோம். சதீஷ் வந்து இந்த ப்ளோயிங் பண்ணுறது, அதாவது அந்த பாலில் வந்து ப்ளோ பண்ணுறது, அந்த வாட்டர் கிளாஸ் மேலே இதை வந்து ட்ரை பண்ணார். ஆக்சுவலாக வந்து பசங்களுக்கு மட்டும்தான் கேம்ஸுன்னு நினச்சோம். ஆனால் டீச்சர் சொன்னாங்க, பெரியவங்க கூட ட்ரை பண்ணலாம், நீங்களும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்ததோடு சரி, நம்ம எங்கே ட்ரை பண்ணியிருக்கோம், சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா முடியல சதீஷால். ஏன்னா ஃபஸ்ட்டு டம்ளர்லேயே வந்துட்டு அதை நம்ம ப்ளோ பண்ணும்போது தண்ணி குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ ஃபவுல் கேம் எல்லாம் விளையாடி பார்த்தாரு. ஆனாலும் கூட
ஜெயிக்க முடியல. ஸோ நமக்கும் வந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி ஒரு ரிலாக்சேஷன் மாதிரி ரெகுலரா வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு வந்துக்கிட்டு இப்படியே இருக்கிற நாட்கள்ல பசங்க முன்னாடி இந்த மாதிரி கேம் விளையாடுறதுக்கு கொஞ்சம் சங்கோஜமா தான் இருக்கு. ஏன்னா நம்ம தோத்துருவோமோ, நம்ம சரியா விளையாட மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி நாங்க பண்ணோங்க. அண்ட் இந்த கேம் வந்து ரொம்பவுமே சூப்பர்வான கேம். அங்க இருந்ததுலயே எனக்கு ரொம்ப புடிச்ச கேம். ஆனா என்ன காமெடி தெரியுங்களா? எல்லா கேம்ஸ்லயுமே ஜனம் அப்படி குவிஞ்சு கிடந்தாங்க. இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா, ஹாலே காலியா இருந்தது. இன்ஃபேக்ட் நாங்க இது ஏதோ கேமே இல்லையோன்னு நெனச்சோம். அப்புறம் டீச்சர் கூப்ட்டு எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. இது என்னன்னா, மணல்ல வந்து நம்ம கோலி குண்டு இருக்கும் இல்லையா? அத போட்டு வச்சிருப்பாங்க. கால்ல வந்து அத தேடி எடுத்துட்டு போய் ஒரு பின்ல போட்டு வரணும். நடுவுல விழுந்துருச்சுன்னா ரிட்டர்ன் வரணும். ஸோ இந்த டீச்சர் தான் வந்து எங்களுக்கு நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணாங்க. என்ன இந்த கேம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, பசங்களுக்கு வந்து இப்போல்லாம் நெறைய மொபைல்ஸ் குடுத்துடுறோம். ஸோ மொபைல்லயே அவங்க மூழ்கி இருக்கிறதுனால எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே இல்லாம இருக்காங்க. மெயினா வந்து அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது என்னன்னா, பசங்களுக்கு எதுவுமே தேட புடிக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு கிடைக்கலன்னா, இது இங்க இல்ல, இது இல்ல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட வந்துடுறாங்க. ரொம்ப டிபெண்டன்ட்டா இருக்காங்க. மார்னிங் நான் ரெகுலரா வந்து அத அப்சர்வ் பண்றேன். டை கிடைக்கல, ஐடி கார்டு கிடைக்கலன்னா, கிடைக்கல நான் டீச்சர் கிட்ட போய் சொல்லிக்கிறேன். அப்படி அந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களே தவிர, தேடி அத எடுக்கணுன்ற தாட் வரமாட்டேங்குது. அதனால தான் இந்த கேம் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அத தேடி அத எடுத்துட்டு போய் அந்த பிளேஸ்ல வச்சுட்டு இருந்தது. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது இந்த கேமு. 2 பேருமே ட்ரை பண்ணாங்க. மேக்ஸிமம் அவங்களால முடியல. ஏன்னா மணல்ல கால் வச்சு நடந்த பழக்கமும் கிடையாது. கால்ல கிரிப்பும் கிடையாது. நான் சின்ன வயசுலலாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த கால் கிரிப்லயே வந்துட்டு தங்கச்சியும், தம்பியும் எல்லாம் நல்லா கிள்ளி விட்டுடுவேன். ஸோ இவங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்ல. நம்ம தான் விடமாட்டோமே அந்த மாரி விளையாடுறதுக்கே. ஸோ அதனால அவங்களுக்கு அது அந்த அளவுக்கு தெரியல. பட் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பசங்க 2 பேருமே விளையாடுனாங்க. பட் ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் இவங்களையே வீடியோ எடுத்துட்டு இருக்கிறோமே, நம்மளும் ஒரு வீடியோல வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு. சரி லாஸ்ட் கேமா பார்த்தா இந்த பால வந்து அந்த சின்ன பேட்ல கொண்டு போய் கை பிடிக்காம அந்த அ அந்த ஒரு கண்டெய்னர் மாரி வச்சிருந்தாங்க. அதுல போடணும். இது வந்து 3 பால்ஸ் போடணும்னு சொன்னாங்க. அ பசங்களுக்கு. பட் எனக்கு வந்து பெரியவங்களுக்கு 5 பால்ஸ் போடணும்னு சொன்னாங்க. பட் ரொம்ப டஃப்பா இருந்ததுங்க. நான் நெனச்சேன் 1 கூட போட மாட்டேன்னு சொல்லிட்டு. பட் 3 பால்ஸ் போட்டுட்டேன். 2 பால் வந்து கை டச் பண்ணதுனால அது ஃபவுல் ஆயிடுச்சு. பட் நல்லாவே ட்ரை பண்ண மாரி எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல்ஸ்லயோ, இல்ல எங்கேயாவது ஃபன் ஆக்டிவிட்டீஸோ இருந்தா, பசங்கள மட்டும் அனுப்பாம நம்மளும் வந்துட்டு நாமளே இன்வால்வ் பண்ணிட்டு, இந்த மாரி கேம் விளையாடும்போது நம்மளுடைய சைல்ட்ஹுட் மெமோரீஸ் அண்ட் நமக்குள்ள இருக்கிற குழந்தை வந்து வெளிய வரும். இது வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. நீங்க இந்த மாரியெல்லாம் கேம்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கீங்களா? அண்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு இந்த கேம்ஸ பத்தியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சில கேம்ஸ் வந்து என்னால கேப்சர் பண்ண முடியல. இது வந்து சதீஷ் வந்து லங்ஸ் டெஸ்ட் இது ஒரு கேம் இருந்தது. அதாவது ஸ்ட்ரால வந்து அந்த கிளாஸ் அப்படியே அந்த ஏரோ மார்க்லயே தள்ளிட்டு போய் அந்த எண்டுக்கு வரணும். 1 மினிட்குள்ள. பட் அவரால வந்து வர முடியல. கரெக்ட்டா வந்து 59 செகண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்துட்டாருன்னு நெனச்சேன் நானு. பட் அது 2 செகண்ட்ஸ் லேட் ஆயிடுச்சு. அதனால அதுலயும் தோத்துட்டாரு. நாம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி கேதரிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த சின்ன சின்ன கேம்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கெல்லாம் பெரிய பெரிய எக்விப்மெண்ட்ஸ் அதெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. ஸோ, அதனால தான் நான் எல்லாமே கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டேன். நமக்கு ஒரு ஐடியா வரும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.